கழனி ரஜமகா விகாரை இலங்கையின் கம்பகா மாவட்டத்தில் அமைந்திருக்கும் விகாரைதான் இந்த கழனி ரஜமகா விகாரை என குறிப்பிடப்படுகிறது. இங்கே கௌதம புத்தர் ஞானம் அடைந்து 8 வருடங்களுக்கு பிறகு 3வது முறையாக, அதாவது கடைசி தடவையாக இலங்கைக்கு வந்தபோது இங்கு வந்தார் என நம்பப்படுகிறது. புத்தர் ஞானமடைந்த அரச மரத்தினுடைய கிளை கிறிஸ்துவிற்கு முன்னர் 3ஆம் நூற்றாண்டில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு இங்கே நடப்பட்டுள்ளது என்ற வரலாறும் இதற்கு இருக்கிறது. இலங்கையில் உள்ள புத்த கோயில்களில் மிகவும் பழமையானது என்ற சிறப்பையும் இது பெறுகிறது. அக்காலங்களில் பெரும் வளமாக இருந்த இந்த கழனி விகாரை பெரும்பாலான நிலம் போர்த்துகீயர்களால் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், பின்னாளில் ஒல்லாந்தர் ஆட்சியின் போது புதிய நிலங்கள் இதற்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் வரலாற்று தகவல்கள் குறிப்பிடுகின்றன. கம்பகா மாவட்டத்திலே உள்ள மாயரட்டையை சேர்ந்த கழனி கங்கைக்கு அருகிலே இந்த ரஜமகா விகாரை அமைந்திருக்கிறது. இலங்கையில் 16 புனித தலங்களுள் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. புத்தர் கௌதம நிலையை அடைந்து 8வது ஆண்டில் மணி அக்கிக்க என்னும் நாக அரசனின் அழைப்பின் பெயரில் கழனிக்கு வருகை தந்ததாகவும், அங்கு மணி ஆசனத்தில் அமர்ந்து மணி அக்கிக்க மன்னன் உட்பட நாகர் கோத்தினருக்கு தர்ம உபதேசம் செய்ததாகவும் வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. சூலோதர மகோதர ஆகியோருக்கிடையே மணியாசனம் காரணமாக ஏற்பட்ட முரண்பாட்டை தீர்த்து வைப்பதற்காக அவர் இங்கு வந்ததாகவும், பின்னர் அவர்கள் அதனை புத்தருக்கு வழங்கியதாகவும் வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. கிமு 3ஆம் நூற்றாண்டில் உத்தியகுமாரனினால் கழனி விகாரை புனர் நிர்மாணம் செய்யப்பட்டமையால் இது அக்காலத்துக்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்ட ஒன்றாக கருதப்படுகிறது. புத்தர் அமர்ந்திருந்த ஆசனத்தை ஒரு நுகர்வு பொருளாக கருதி அதனை தாது கோபத்தில் அடக்கம் செய்ததாக வம்சக்கதைகள் குறிப்பிடுகின்றன. மேலும் புத்தர் தர்ம உபதேசம் செய்த மணி மண்டபத்தை மூடும் வகையில் தாது கோபம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது எனவும் கூறப்படுகிறது. மேலும் வெவ்வேறு காலப்பகுதிகளில் இத்தாது கோபம் வெவ்வேறு மன்னர்களால் புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. கழனி விகாரை புலனறுவை காலத்தில் கலிங்க மாகனினால் தகர்க்கப்பட்டதோடு, தம்பதரியாவில் ஆட்சி செய்த 2ஆம் பராக்கிரமபாகு மன்னனினால் அது இயல்பு நிலைக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் வரலாறு குறிப்பிடுகின்றது. இம்மன்னனினால் தாதுகோப மேடையில் கற்பாலங்கள் பதிக்கும் வேலை செய்யப்பட்டிருக்கிறது. கண்டி காலத்தில் கிறிஸ்துவிற்கு பின்னர் 1780இல் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனாலேயே அது மீளவும் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டில் கட்டியெழுப்பப்பட்ட தாதுகோப வடிவத்தையே இப்போது நாம் காண்கின்றோம். இந்த தாதுகோபத்தின் மூல வடிவம் எவ்வாறானது என திட்டவட்டமாக கூறுவதற்கு சான்றுகள் ஏதும் இருக்கவில்லை. புதிய நிர்மாணிப்பின்படி தாதுகோபத்தின் உயரம் சுமார் 90 அடிகளாக இருக்கிறது. பௌத்த பாரம்பரிய குறிப்புகளின்படி புத்தர் இலங்கைக்கு 3வது முறையாக வருகை தந்த இடங்களில் ஒன்றாக கழனி பிரதேசம் குறிப்பிடப்படுகிறது. அந்த நேரத்தில் நாக அரசர்களுக்கிடையே ஏற்பட்டிருந்த சண்டையை சமாதானப்படுத்துவதற்காக புத்தர் இங்கு வந்ததாக கூறப்படுகிறது. அந்த நிகழ்வின் நினைவாகவே இங்கு ஒரு புனித ஸ்தூபம் அமைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. காலனித்துவ காலங்களில் ஏற்பட்ட அழிவுகளுக்கு பின்னர் 20ஆம் நூற்றாண்டில் இந்த விகாரை மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு புதுப்பொலிவு கண்டது. கழனி விகாரை இலங்கையின் பாரம்பரிய பௌத்த கட்டிட கலைகளுக்கான சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. ஆலய வளாகத்தில் பெரிய ஸ்தூபங்கள், பூஜை மண்டபங்கள், தியான இடங்கள் மற்றும்
அழகான ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவர்கள் என்பன காணப்படுகின்றன. இந்த விகாரையின் உள்ளக சுவர்களில் காணப்படும் ஓவியங்கள் மிகவும் புகழ் வாய்ந்தவை. புகழ்பெற்ற இலங்கை கலைஞரான சோலியஸ் மெண்டிஸ் அவர்களால் வரையப்பட்ட இவ்வோவியங்கள் புத்தரின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் இலங்கை பௌத்த வரலாற்றையும் அழகாக எடுத்து காட்டுகின்றன. வண்ணங்களின் நுட்பமும் காட்சிகளின் உணர்ச்சி பூர்வமான வடிவமைப்பும் இவ்வோவியங்களை மேலும் சிறப்பாக மாற்றுகின்றன. மேலும் விகாரையின் முக்கியமான கட்டடங்களில் ஒன்று தாது கோவா என்பதாகும். இது பக்தர்கள் வழிபடும் மையமாக விளங்குகிறது. ஆலய வளாகம் முழுவதும் அமைதியான சூழலும் மரங்களும் நிறைந்த இயற்கை சூழல்களை கொண்டு காணப்படுகின்றன. பல நூற்றாண்டுகளாக பௌத்தர்களின் பக்தி மையமாக இருந்து வரும் இந்த விகாரை புத்தர் இலங்கைக்கு வந்தார் என்ற பாரம்பரிய கதைகளுடன் தொடர்புடையதாக கருதப்பட்டாலும் புத்தர் உண்மையில் கழனிக்கு வந்தாரா என்ற கேள்வி வரலாற்று ஆய்வாளர்களிடையே இன்னும் விவாதிக்கப்படும் ஒரு விவாத பொருளாக காணப்படுகிறது. பௌத்த பாரம்பரிய குறிப்புகளின்படி புத்தர் இலங்கைக்கு 3 முறை வருகை தந்ததாக கூறப்படுகிறது. இந்த கதைகள் பெரும்பாலும் இலங்கை பௌத்த வரலாற்று நூல்களில் பதிவாகியுள்ளன. அவற்றில் முக்கியமானவை மகா வம்சமும் தீப வம்சமும் ஆகும். இந்த நூல்களின் படி முதல் வருகை மகியங்கனை பகுதியில் நடைபெற்றதாகவும், 2வது வருகை நயினாதீவு பகுதியில் நடைபெற்றதாகவும், 3வது வருகை கழனி பகுதியில் நிகழ்ந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. கழனி வருகையின் போது நாக அரசர்களுக்கிடையே ஏற்பட்டிருந்த சண்டையை சமாதானப்படுத்துவதற்காக புத்தர் வந்ததாக பாரம்பரிய கதைகள் விவரிக்கின்றன. இந்த நிகழ்வின் நினைவாகவே கழனியில் ஒரு புனித ஸ்தூபம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் நம்பப்படுகிறது. இந்த பாரம்பரிய கதைகள் இலங்கையின் பௌத்த மதத்தின் புனித வரலாறாக கருதப்படுகின்றன. பல நூற்றாண்டுகளாக பக்தர்கள் இந்த கதைகளை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு கழனி விகாரையை ஒரு புனித யாத்திரை தலமாக மதித்து வழிபட்டு வருகிறார்கள். வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த கதைகளை ஆய்வு செய்யும் போது வேறுபட்ட அணுகுமுறையை பயன்படுத்துகின்றார்கள். அவர்கள் மத நூல்களில் உள்ள தகவல்களை மட்டுமல்லாமல் தொல்பொருள் ஆதாரங்கள், கல்வெட்டுக்கள் மற்றும் சமகால ஆவணங்கள் போன்றவற்றையும் பரிசீலிக்கின்றனர். புத்தர் வாழ்ந்த காலம் பொதுவாக கிமு 6ஆம் நூற்றாண்டு முதல் கிமு 5ஆம் நூற்றாண்டு வரை என கருதப்படுகிறது. அவர் பெரும்பாலும் வட இந்தியாவில் வாழ்ந்து அங்குதான் தமது போதனைகளை பரப்பியிருந்தார். ஆனால் அவர் இலங்கைக்கு நேரடியாக பயணம் செய்தார் என்பதை நிரூபிக்கும் உறுதியான தொல்பொருள் ஆதாரங்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அதாவது கழனிக்கு புத்தர் வந்தார் என்ற கருத்தை ஆதரிக்கும் கல்வெட்டு அல்லது சமகால வரலாற்று சான்றுகள் தற்போது கிடைக்கவில்லை. இதனால் பல வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த கதைகள் பின்னர் உருவான மத பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். மகாவம்சம் என்பது இலங்கையின் மிகவும் புகழ்பெற்ற ஒரு வரலாற்று நூலாகும். ஆனால் இந்த நூல் கிபி 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது புத்தர் வாழ்ந்ததாக கருதப்படும் காலத்தில் இருந்து சுமார் 1000 ஆண்டுகள் கழித்தே இது எழுதப்பட்டிருக்கிறது. இதனால் வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த நூலை முழுமையான வரலாற்று சான்றாக அல்லாமல் வரலாறு, மத பாரம்பரியம் மற்றும் புராண கூறுகள் கலந்து எழுதப்பட்ட ஒரு பாரம்பரிய வரலாற்று நூலாக கருதுகின்றனர். இதே நிலைதான் தீப வம்சம் பற்றியும் கூறப்படுகிறது.
மகாவம்சத்துக்கு சற்றே முன்னர் கிபி 4ஆம் நூற்றாண்டளவில் எழுதப்பட்ட இந்த நூலில் புத்தர் நேரடியாக இலங்கைக்கு வந்தார் என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லாவிட்டாலும் புத்த மதம் இலங்கைக்கு வந்தது என்பது வரலாற்று ரீதியாக உறுதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு கிமு 3ஆம் நூற்றாண்டில் நடைபெற்றிருக்கிறது. அந்த காலத்தில் இந்தியாவின் மௌரிய பேரரசாக இருந்த அசோக மன்னர் பௌத்த மதத்தை பரப்புவதற்காக பல நாடுகளுக்கு பிக்குமார்களை அனுப்பியிருக்கிறார். அவருடைய மகனான மகிந்த தேரரே இலங்கைக்கு வந்து அங்குள்ள மன்னரான தேவ நம்பிய திசனுக்கு பௌத்த மதத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். பின்னர் சங்கமித்திரா இலங்கைக்கு வந்து போதிமர கிளையை கொண்டு வந்தார். இந்த நிகழ்வுகளை இலங்கையில் பௌத்த மதம் பரவுவதற்கான வரலாற்று தொடக்கமாக கருதப்படுகிறது. புத்தர் இலங்கைக்கு வந்ததாக கூறப்படும் விவரங்கள் முக்கியமாக 2 பழமையான பௌத்த வரலாற்று நூல்களில் காண கிடைக்கின்றன. மகாவம்சம், தீபவம்சம் என்கின்ற இந்த நூல்கள் இலங்கையின் பௌத்த வரலாற்றை விவரிக்கும் முக்கியமான ஆதாரங்களாக கருதப்படுகின்றன. இவற்றின்படி புத்தர் தனது வாழ்க்கை காலத்தில் இலங்கைக்கு 3 முறை வருகை தந்ததாக கூறப்படுகின்றது. பாரம்பரிய குறிப்புகளின்படி புத்தர் கழனிக்கு வந்தது அவர் ஞானம் பெற்ற 8வது ஆண்டில் நடைபெற்றதாக கருதப்படுகிறது. புத்தர் ஞானம் பெற்ற போது அவருக்கு சுமார் 35 வயது என்று கூறப்படுகிறது. அதனால் இந்த கணக்குப்படி கழனி வருகையின் போது அவருடைய வயது சுமார் 43ஆக இருந்திருக்கலாம். அவர் கழனிக்கு வந்த விதம் பாரம்பரிய குறிப்புகளின்படி கழனியின் நாக அரசனாக இருந்த மணியக்கிகா புத்தரை கழனிக்கு வருமாறு அழைத்ததாக கூறப்படுகிறது. அந்த அழைப்பை ஏற்று புத்தர் 50 அர்ஹத் பிக்குகளுடன் இலங்கைக்கு வந்ததாக மகாவம்சம் குறிப்பிடுகிறது. ஆனால் அவர் எந்த பாதை அல்லது எந்த வகையான பயண முறையில் இலங்கைக்கு வந்தார் என்பதை இந்த நூல்கள் தெளிவாக விவரிக்கவில்லை. சில பௌத்த பாரம்பரிய விளக்கங்களில் புத்தர் அற்புத சக்தியின் மூலம் ஆகாய வழியாக வந்ததாக கூறப்படுகிறது. இது மத கதைகளின் ஒரு பகுதி மட்டுமே. வரலாற்று ஆதாரமாக இதை உறுதிப்படுத்த முடியவில்லை. பாரம்பரிய கதைகளின்படி புத்தர் கழனிக்கு வந்தபோது அங்கு 2 நாக அரசர்களுக்கிடையே ஏற்பட்டிருந்த சண்டையை சமாதானப்படுத்தினார். அவர்கள் ஒரு ரத்தின சிம்மாசனத்தை பற்றி மோதிக்கொண்டிருந்ததாக கதைகள் கூறுகின்றன. புத்தர் அங்கு தர்ம போதனை செய்த பின் அவர்கள் சண்டையை நிறுத்தி புத்தரை வணங்கினார்கள். பின்னர் அந்த ரத்தின சிம்மாசனம் புத்தருக்கு பரிசாக வழங்கப்பட்டது என்று பாரம்பரியம் கூறுகிறது. இந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் பின்னர் கழனியில் ஒரு ஸ்தூபம் அமைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. மகாவம்சத்தில் புத்தர் கழனியில் எத்தனை நாட்கள் தங்கினார் என்பதை தெளிவாக குறிப்பிடவில்லை. இருப்பினும் பல ஆய்வாளர்கள் அவர் அங்கு குறுகிய காலத்திற்கு மட்டுமே தங்கி போதனை செய்து பின்னர் இலங்கையின் புற பகுதிகளுக்கு சென்றிருக்கலாம் என்று கருதுகின்றார்கள். மகாவம்சம் கூறும் வரிசைப்படி கழனிக்கு வந்த பிறகு புத்தர் இலங்கையின் பல இடங்களுக்கு சென்றதாக குறிப்பிடப்படுகிறது.
அந்த காலத்தில் கழனியில் புத்தர் எடுத்துக்கொண்ட உணவு பற்றி குறிப்பிட்ட விவரங்கள் மகாவம்சத்தில் இடம்பெறவில்லை. ஆனால் பௌத்த பாரம்பரியத்தின்படி நாக அரசன் புத்தருக்கும் அவருடன் வந்த பிக்குமார்களுக்கும் உணவு வழங்கியதாக கூறப்படுகிறது. புத்தரின் பொதுவான உணவு வழக்கம் காலையில் பிச்சை எடுத்து உண்ண வேண்டும் என்பது. சோறு அல்லது கஞ்சி, காய்கறிகள், பழங்கள் தான். பொதுவாக மதியத்திற்கு பிறகு அவர் உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கிறார். இன்றைய வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த கதைகளை ஆராயும் போது மிகவும் கவனமாக அணுகுகின்றனர். மகாவம்சம் எழுதப்பட்ட காலத்துக்கும் நிகழ்வுகளுக்குமான இடைவெளி சுமார் 1000 ஆண்டுகளாகும். இதனால் பல ஆய்வாளர்கள் புத்தர் இலங்கைக்கு வந்தார் என்பதை நிரூபிக்கும் நேரடி தொல்பொருள் ஆதாரம் இல்லை என்று வாதிடுகிறார்கள். இந்த கதைகள் பின்னர் உருவான மத பாரம்பரிய கூறுகளாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் இலங்கையில் பௌத்த மதம் பரவியது என்பது உறுதியான வரலாற்று உண்மையாகும். இலங்கையின் மத வரலாற்றில் முக்கியமான ஒரு கேள்வி அடிக்கடி எழுகிறது. புத்தர் இலங்கைக்கு வந்ததாக கூறப்படுகின்ற போதிலும் ஏன் அந்த காலத்தில் பௌத்தம் பரவவில்லை என்பதுதான் அது. பின்னர் எவ்வாறு மகிந்த தேரர் இலங்கைக்கு பௌத்த மதத்தை பரப்பினார்? இந்த கேள்விக்கான பதிலை புரிந்து கொள்ள பௌத்த பாரம்பரிய குறிப்புகளையும் வரலாற்று ஆய்வுகளையும் ஒன்றாக ஆராய வேண்டி இருக்கிறது. அவர் இங்கு வந்த முக்கிய நோக்கங்கள் சண்டைகளை சமாதானப்படுத்துதல், தர்ம போதனைகளை செய்தல், சில புனித இடங்களை ஆசீர்வதித்தல் என கூறப்படுகின்றன. ஆனால் இந்த வருகைகள் மிகவும் குறுகிய காலத்திற்குள் நடந்ததாக கருதப்படுகின்றன. அவர் இலங்கையில் நீண்ட காலம் தங்கி மத அமைப்புகளை உருவாக்கவில்லை. அதனால் அந்த நேரத்தில் பௌத்தம் ஒரு சமூக இயக்கமாக உருவெடுக்கவில்லை. அந்த காலத்தில் இலங்கையின் மதநிலை புத்தர் வாழ்ந்த காலத்தில் இலங்கையின் நிலவியிருந்த மதநிலை மிகவும் வேறுபட்டதாக இருந்திருக்கிறது. அப்போது மக்கள் பல்வேறு உள்ளூர் நம்பிக்கைகளை பின்பற்றியிருக்கிறார்கள். இந்த சூழலில் புத்தர் குறுகிய காலத்திற்கு வந்திருந்தாலும் ஒரு புதிய மதம் உடனடியாக பரவுவது சாத்தியமாக இருக்கவில்லை. இலங்கையில் பௌத்தம் உண்மையில் பரவத் தொடங்கியது கிறிஸ்துவுக்கு முன்னர் 3ஆம் நூற்றாண்டில் ஆகும். அந்த காலத்தில் இந்தியாவின் மௌரிய பேரரசாக இருந்த அசோகர் பௌத்த மதத்தை உலகம் முழுவதும் பரப்ப முயன்றிருக்கிறார். அதற்காக அவர் பல நாடுகளுக்கு பௌத்த பிக்குகளை அனுப்பியிருக்கிறார். அந்த பணியில் மகிந்த தேரர் இலங்கைக்கு வந்ததாக கூறப்படும் இடம் மிகுந்தலை என்பதாகும். அங்கு அவர் இலங்கையின் அரசரான தேவநம்பிய திசாவை சந்தித்திருக்கிறார். மகாவம்சம் கூறும் வரலாற்றின்படி மிகிந்தலே மலையில் நடந்த இந்த சந்திப்பு இலங்கை வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பு முனையாக கருதப்படுகிறது. மன்னரின் மாற்றமும் பௌத்தத்தின் பரவலும் மகிந்த தேர மன்னரிடம் தர்ம போதனைகளை செய்த பின் மன்னர் பௌத்த மதத்தை ஏற்றிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அரசு ஆதரவு கிடைத்த பிறகு பௌத்தம் இலங்கை முழுவதும் விரைவாக பரவ தொடங்கியது. அதன் பிறகு பல முக்கிய மாற்றங்கள் ஏற்பட தொடங்கின. பௌத்த மடாலயங்கள் நிறுவப்பட்டன. பிக்கு சங்கம் உருவானது. தர்ம போதனைகள் மக்கள் மத்தியில் காட்டு தீ போல பரவ தொடங்கின. பின்னர் பௌத்த வரலாற்றில் இன்னொரு முக்கிய நிகழ்வும் நடைபெற்றது. சங்கமித்தை இலங்கைக்கு வந்து இந்தியாவில் புத்தகாயாவில் உள்ள புனித போதி மரத்தின் கிளையை கொண்டு வந்தார். அந்த மரம் பின்னர் ஸ்ரீ மகாபோதி என அழைக்கப்பட்டு உலகின் மிகவும் பழமையான புனித மரங்களில் ஒன்றாக மதிக்கப்பட்டு வருகிறது. பௌத்த பாரம்பரியத்தின்படி புத்தர் இலங்கைக்கு வந்ததாக கூறப்பட்டாலும் அந்த வருகை குறுகிய கால ஆன்மீக நிகழ்வாகவே இருந்திருக்கலாம். ஆனால் இலங்கையில் பௌத்தம் ஒரு பெரிய மத இயக்கமாக வளர்ந்தது மகிந்த தேரரின் வருகைக்கு பின்னர் தான். இலங்கையில் பௌத்தம் பரவிய விதமும் தமிழ் பகுதிகளில் அது குறைவாக இருந்த காரணங்களும் இலங்கை வரலாற்றில் அடிக்கடி விவாதிக்கப்படும் முக்கியமான கேள்விகளில் ஒன்றாக கருதப்படுகின்றன.
ஏன் பௌத்தம் சிங்கள மக்கள் வாழும் பகுதிகளில் அதிகமாக பரவியது? ஆனால் தமிழ் பகுதிகளில் அதே அளவுக்கு ஏன் பரவவில்லை? இந்த கேள்விக்கான பதில் வரலாறு, அரசியல், புவியியல், மொழி மற்றும் கலாச்சாரம் போன்ற பல காரணங்கள் ஒன்றிணைந்து இந்த நிலையை உருவாக்கியுள்ளன. இலங்கையில் பௌத்தம் வலுவாக பரவிய முக்கிய காரணங்களில் ஒன்று அரச ஆதரவுதான். மடாலயங்கள் கட்டப்பட்டன, ஸ்தூபாக்கள் அமைக்கப்பட்டன, பிக்கு சங்கம் வளர்ச்சி அடைந்தது. இந்த அரசு ஆதரவு பெரும்பாலும் இலங்கையில் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் இருந்ததால் அங்கு பௌத்தம் வலுவாக வளர்ச்சி அடைந்தது. அனுராதபுரம், மிகுந்தலை, பொலனறுவை இந்த நகரங்கள் சிங்கள அரசர்களின் அரசியல் மத மையங்களாக இருந்ததால் பௌத்த கலாச்சாரம் அங்கு மிகவும் வலுவாக வளர்ச்சி அடையலாயிற்று. வட இலங்கை புவியியல் ரீதியாக இந்தியாவின் தெற்கு பகுதிக்கு மிக அருகில் அமைந்திருக்கிறது. இதனால் அங்குள்ள மக்களுக்கு தென்னிந்தியாவுடன் பல நூற்றாண்டுகளாக கலாச்சார மற்றும் வர்த்தக தொடர்புகள் இருந்திருக்கின்றன. அந்த காலத்தில் தென்னிந்தியாவில் மிக முக்கியமாக பரவியிருந்த இந்து மதம் தமிழ் சமூகத்தில் சைவ மரபு மிகவும் வலுவாக வேரூன்றி இருந்திருக்கிறது. இந்த கலாச்சார தாக்கம் வட இலங்கையிலும் பரவியது. இதன் காரணமாக அங்கு இந்து மதம் மற்றும் தமிழ் சைவ மரபுகள் வலுப்பெறத் தொடங்கின. மொழி மற்றும் கலாச்சார அடையாளங்கள் காலப்போக்கில் இலங்கையில் 2 முக்கிய கலாச்சார அடையாளங்களை உருவாக்கின. இருப்பினும் ஒரு முக்கியமான விடயத்தை இங்கு கவனிக்க வேண்டும். பழைய காலங்களில் தமிழ் பேசும் பௌத்தர்களும் இலங்கையில் இருந்திருக்கிறார்கள். இதற்கான சான்றுகள் தொல்பொருள் ஆய்வுகளிலும் பழமையான கல்வெட்டுகளிலும் காண கிடைக்கின்றன. இதனால் பௌத்தம் தமிழ் பகுதிகளில் முற்றிலும் இல்லாமல் போகவில்லை. ஆனால் காலப்போக்கில் சமூக மற்றும் அரசியல் மாற்றங்களால் அது குறைவடைந்து காணப்பட்டது. இலங்கையில் பௌத்தம் சிங்கள பகுதிகளில் அதிகமாகவும் தமிழ் பகுதிகளில் குறைவாகவும் பரவியதற்கான காரணங்கள் பல அடுக்குகளை கொண்டவை. அரச ஆதரவு, பௌத்தத்தின் ஆரம்ப மையங்கள், தென்னிந்திய கலாச்சார தாக்கம், மொழி மற்றும் மத அடையாளங்களின் வளர்ச்சி, வட இலங்கையில் உருவான தமிழ் அரசாட்சிகள் ஆகிய அனைத்தும் சேர்ந்து இந்த வரலாற்று நிலையை உருவாக்கிவிட்டன. இதனால் இலங்கை வரலாறு, மதம், மொழி மற்றும் கலாச்சாரம் ஆகியவை ஒன்றுடன் ஒன்று இணைந்து உருவாக்கிய ஒரு சிக்கலான சமூக வரலாற்றை பிரதிபலித்து இருப்பதை காண முடிகிறது. நான் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றாதவனாக இருந்த போதிலும் கழனி விகாரைக்கு என் காலடி அடைந்த போது அந்த இடம் நேரடியாக பார்க்கும்போது ஒரு விசித்திர அமைதியை கொடுத்தது. சின்ன சதுர மாடல்கள், செங்கல் பாதைகள், சிறிய மடாலயங்கள் எல்லாம் மனம் ஓய்வடைய ஓர் சிறிய உலகமாய் தோன்றின. மரங்கள் மெதுவாக குலுங்கும் காற்றில் நீரோசை மென்மையாக காதில் நுழைந்தது. அந்த இயற்கையின் ஒளி என் உள்ளத்தை குளிரச் செய்தது. என் மனதில் ஒரே நேரத்தில் வியப்பு, அதிசயம், மிகவும் நெகிழ்வு ஆகியவை கலந்தன. நான் பார்வையிட்ட ஒவ்வொரு இடமும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக தொண்டை போல் தோன்றியது. எந்த வேறுபாடும் எந்த பிரிவும் இல்லாமல் அந்த அமைதி எல்லோரையும் ஆட்கொண்டது. ஒரு சில நிமிடங்கள் நான் யாரும் அல்லாதவன் போல் உணர்ந்தேன். உலக பிரச்சனைகள், எண்ணங்களின் குழப்பங்கள் அனைத்தும் மறைந்தன. என் உள்ளம் மட்டும் அந்த அமைதியை தொடங்கி மெல்ல மெல்ல ஓய்வடைந்தது. அந்த வியப்பும் மன நெகிழ்வும் என் உள்ளத்தில் நிரந்தரமாக அமர்ந்தது. என் உயிரில் அந்த நாளின் நினைவு ஒரு அமைதியான கனவாகவே நிலைத்து விட்டது.